வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க. கண்ணாஸ் ரெசிபி சேனலில் நம்ம இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான 1.5 கிலோ தக்காளியை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை முதல்ல நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் துணியில் அதை நல்லா அந்த ஈரம் போக தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் சுத்தமாக தொடச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈரப்பதம் தண்ணி இருந்துச்சுன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2லேருந்து 3 மாதம் கெடாமல் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. இப்போ இதை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சம்மர் சீசனில் தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த டைமில் வாங்கி ஊறுகாய் போட்டு கரெக்டான பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கு இது ஊறுகாய் செய்யறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் வறுத்து. இப்போ பாருங்கள், காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வெறும் சட்டியில் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப கறியை விடாமல் லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும். சிம்மில் வச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எலுமிச்சங்காய் பெருசுக்கு புளி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் இருந்த ஓடு, இந்த நார், இந்த கோதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பிரித்து எடுத்து வேஸ்ட்டில் போட்டுருங்க. இது அதோட கூட சேர்த்து வேக போட்டுடலாம். இந்த தக்காளி புளிப்போடு இந்த புளிப்பு சேர்ந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பில் ஒரு 3/4 பாகத்தை நான் இதிலே போட்டு வேக வச்சிட்றேன். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலேயே வெந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா இன்னும் வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து கரையணும். நல்லா வேகட்டும், தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னென்னா, இதை நம்ம நல்லா ஃபேனில் ஆற வச்சு, ஒரு தட்டில் கொட்டி ஃபேனில் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி திருப்பி கொண்டு வந்து தாளிச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சு அரைச்சாச்சுங்க. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு. கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு.
கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் முழுசாக. இப்போ இது கூட இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தேவையான வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியா சேர்க்காத தூள் இது. நம்ம பாதி அளவு தான் உப்பு சேர்த்துருந்தோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருந்தேன், பொடிச்சு வச்சுருந்தேன் வெந்தய பொடியும் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஊறுகாய் நல்லா கெட்டி ஆகிக்கிட்டு வருது. நம்ம இதில் சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டை விட்டு வெளியில் சிட்டியில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைங்க வீக்கு எண்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஊறுகாய் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள்.